இந்த ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2025 டீம் இந்தியா ஒரு நல்லதொரு விக்டரியோட 59 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு ஆரம்பிச்சிருக்காங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா, பட் முதல் விக்டரியிலேயே ஒரு அலர்ட் ஒன்று கிடச்சிருக்குது. நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் கிடச்சிருக்குது. இந்த மாதிரியான ஒரு விக்டரி இந்தியா இந்த வேர்ல்டு கப்புக்கு தேவை. அதுவும் இப்படி ஒரு ஸ்டார்ட் அப்படிங்கிறது தேவை. அது ரொம்ப நல்லது. என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாமே நம்ம விரிவாக ரிவ்யூ பண்ண போகிறோம். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரீஸ் ஆரம்பிக்க போது. அதனை தொடர்ந்து இந்தியாவுக்கு டப்பு அடுத்தது நிறைய சீரீஸ்லாம் வருது. நான் இது வரைக்கும் ஒரே நேரத்தில் 2 சீரீஸ்க்கு ரிவ்யூ பண்ணது அப்படிங்கிறது பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்திருப்பேன். பட் இப்போ உமன்ஸ் வேர்ல்டு கப் நடக்க போகுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்தியன் மென்ஸ் டீமுக்குமான மேட்சஸும் நடக்க போகுது. ஸோ இதுக்கடையில் நான் உமன்ஸ் மேட்சஸுக்கான வீடியோஸ் பண்ண போகிறேன். இன்கன்சிஸ்டன்சி இருக்கும். எனக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப பிடிக்கும். பட் இன்கன்சிஸ்டன்சி இருக்க போது அது எனக்கு நல்லாவே தெரிய போகுது. இந்த ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் யோசித்தேன் எப்படி உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத பற்றி நான் யோசித்தேன். பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நான் மேனேஜ் பண்ணுறேன். எனக்கு அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா இங்கே டிஸ்ட்ரிக்ஸ் லெவலில் டொமஸ்டிக் லெவலில் நிறையாவுக்கு வெளியில் போக வேண்டிய வேலைகளும் இருக்குது. பார்ப்போம். பட் செமிஃபைனல் அண்ட் ஃபைனலுக்கு போகிற மாதிரியான ஒரு பிளான் இருக்குது. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகுதுங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொல்லாமலே கன்சிஸ்டண்ட்டாக நான் ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். பட் ஆனால் இப்போ நான் பண்ணது ஆரம்பித்ததுக்கப்புறம் அதில் ஒரு கன்சிஸ்டன்சி இல்லைன்னா ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான். ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஓடு ஐபிஎல் பாப்பியா? ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2025 கவுஹாத்தியில் நடந்து முடிஞ்ச இந்தியா vs ஸ்ரீலங்கா மேட்சோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தா ஷோவில் என்ன பேர் வைக்கலாம்ங்கும் போது எனக்கு ரிதம் அப்படிங்கிற பேர் வைக்கணும்னு ஆசை இருந்துச்சு. பட் இன்கேஸ் நம்ம த்ரூ அவுட்டாக நம்ம இந்த உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை கவர் பண்ணுறோம்னா ரிதம்னு வச்சு போகலான்னு தான் என்னோடய பிளான். பட் ரிதம் அப்படிங்கிற ஒரு பிளேயர்லேயே போவோம். அதுக்கு காரணம் உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த நதியே பாட்டு ஒன்று. அதுக்கப்புறம் அதில் வேறு சில காரணங்கள் இருக்குது. அதை நான் பின்னாடி ரிவீல் பண்ணுறேன். சரி, இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அது என்ன அலர்ட் பண்ணிச்சு, அது என்ன நல்லது ஒரு விக்ட்ரி, இதெல்லாம் உங்களுக்கே மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் மேட்ச் பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். பட் ஆனால் நேற்றுக்கு ஸ்ரேயா கோஷல் அவர்களோட இந்தியாவோட நேஷனல் ஆந்தமோட ஆரம்பிக்கும் போது அப்பா அதை லூப் மூட்டில் போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அப்படி ஒரு ஸ்வீட்டான ஒரு வாய்ஸோட ஸ்ரேயா கோஷலோட ஒரு என்ன சொல்ல ஒரு இந்தியாவோட நேஷனல் ஆந்தமோட ஒரு பக்கம் ஆரம்பிச்சிச்சு. அப்படியே மேட்ச் ஆரம்பிச்சிது. இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்கா நல்ல டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. பிளான் பண்ணி ஸ்மிருதி மந்தானாவை எடுத்தாங்க. ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. ஸ்மிருதி மந்தானா இந்த வருஷம் வேர்ல்டு கப்பில் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ரன்ஸை பிரேக் பண்ண போகிறாங்க, ஒரு ரன் மெஷின் அப்படின்லாம் யோசிக்கும் போது ஸ்மிருதி மந்தானா கிட்ட இருந்து இப்படி ஒரு கிரிக்கெட் ஆக்சுவலி யாரும் பெருசாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதுவும் அவுட்டான விதம், அவங்க ஆன ஷாட் பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஏன்னா ஸ்ரீலங்கா மாதிரியான கண்ட்ரிக்கிட்ட அவங்க 100, ஏன்னா ஆல்ரெடி ட்ரை சீரீஸில் ஸ்ரீலங்காவெலாம் போட்டு புரட்டி எடுத்தாங்க. ஸ்ரீலங்கா மாதிரியான ஒரு டீம் அவங்க எப்படி அடிப்பாங்கன்னு தெரியும். பட் பெரிய ஏமாற்றம் ஸ்மிருதி மந்தானா கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிரித்திகா ராவல் அண்ட் ஹர்தியோல். இதில் நீங்கள் வேணால் பாருங்கள், ஹர்தியோல் எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் அவங்க நல்லா பேட் பண்ணிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பிரித்திகா ராவல் அண்ட் ஹர்லிண்டியோல் அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃபென்சிவ் மோடுக்கு போன மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக ஆடின மாதிரியும் நீங்கள் பார்த்துருக்கலாம். கிட்டத்தட்ட 10 ஓவரில் இந்தியாவோட ஸ்கோர் 43. பவர் பிளேவை இவங்க கொஞ்சம் ஸ்லோவாக கடத்தினாங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்கா சைட்லேருந்து ஒரு ப்ரெஷரை போட்டாங்க. பட் இவங்களோட பார்ட்னர்ஷிப் ஸ்லோவாக இருந்தது. இந்தியாவை கொஞ்சம் மீட்டு வரக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருந்து ஒரு 96 பால் 67 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. பட் பவர் பிளேல சட்டார்னு இவங்க பேட்டை விடலை. பிரித்திகா ராவல் அவுட் ஆனதுக்கப்புறம் ஹர்மன்பிரீத் கவுர் உள்ள கொஞ்சம் ஹர்லிண்டியல் கூட அவங்க ஒரு கொஞ்சம் குயிக்காக ஒரு பார்ட்னர்ஷிப் ரன் பால் ஆனாங்க. அதாவது பிரித்திகா ராவல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹர்லிண்டியல் இவங்களோட பார்ட்னர்ஷிப் மாதிரி இல்லாமல் இவங்ககிட்ட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்துருந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரணவீராவோட ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரோட பாலில் ஹர்லிண்டியல் அவுட் ஆனாங்க. ஒரு மாதிரி என்ன சொல்ல மோசமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேட்ச். ஏன்னா 50 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்தது. பிரித்திகா ராவல் மாதிரி அவங்களும் ஒரு 50 அடிக்க வேண்டியது மிஸ் பண்ணிட்டு போனாங்க. ஜெமிமா ரோட்ரிகஸ் முதல் பால்லே ஜஃபான்னு சொல்லலாமா ஃப்ரண்ட் ஃபுட்டில் வச்சாங்க. இப்படி பால் மிஸ் ஆச்சுன்னு தெரில. பட் செம்ம டெலிவரி ரணவீரா கிட்ட இருந்து. அதாவது அதே ஓவரில் இன்னொரு விக்கெட்டு, முக்கியமான விக்கெட்டு ஹர்மன்பிரீத் கவுர் பார்த்திங்கன்னா வெளில போட்டாங்க. ஹர்மன்பிரீத் கவுர் ஒரு மாதிரி கட்டடிக்க போனாங்க. எட்ஜு நல்ல பின்னாடி கேட்ச்சு. ஸோ இந்த ஓவர்லேயே ரணவீரா கிட்டேருந்து ஒரு 3 விக்கெட்டு 120லேருந்து 121க்குள்ளே வரதுக்குள்ளே இந்தியா 5 விக்கெட்டை இழக்கிறாங்க.
ஆஹா அப்படின்னு இருக்கும்போது திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சா கோஷும் அடுத்த ஒரு 3 ரன்னுக்குள்ளே விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ ரணவீரா வந்து ஒரு மாதிரி மாஸ்டர் கிளாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஸ்மிருதி மந்தனா ஆடல, ஹர்மன்பிரீத் கவுர் ஆடலை, ஜெமிமா ரோட்ரிகஸ் ஆடலை. பட் இதில் வந்து பிரித்திகா ராவல் அதுக்கப்புறம் ஹர்லின் டியோல் 2 பேரும் ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. மேலேயும் சரிஞ்சாலும் கீழேயும் சரிஞ்சாலும் எங்களுக்கு அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி எங்களால் ஒரு கிரிக்கெட் ஆட முடியும் அப்படிங்கிறத அவங்க நல்லாவே காமிச்சாங்க. ஏன்னா ஒரு பக்கம் சம்மரி ஏற்றப்பட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களை ஓப்பன் பண்ணியும் பார்த்தாங்க, க்ளோஸாக வச்சும் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் டபுள் லெக் சைட்லாம் போட சொல்லி என்னென்னமோ பண்ணி பார்த்தாலும் விக்கெட்ஸ் விடுற மாதிரி இல்லை. விக்கெட்டை விடாமல் இவங்க எடுத்துகிட்டு போனாங்க. பட் விக்கெட் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்ட் பண்ணிச்சு ஒரு மாதிரி பவுலர்ஸுகளுக்கு, அதுவும் ஸ்பின்னர்ஸுகளுக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸுகளுக்கும். ஸோ அவுட் ஃபீல்டு குயிக்காக இருந்தது. பட் இதில் வந்து நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், 3 பேர் ஆடல, அதாவது ஸ்டார்ஸ் ஆடல. பட் ஆனால் ஹர்லின் டியோலும் பிரித்திகா ராவலும் ஆனதுங்கிறத தாண்டி கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா தீப்தி சர்மா அண்ட் அமன்ஜோத் கவுர் இவங்க 2 பேர் அடித்த அந்த 100 ரன் பார்ட்னர்ஷிப், 99 பால்ஸில் 103 ரன் அடிச்சிருப்பாங்க. அமன்ஜோத் கவுரை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்போம். இந்தியாவோட ஸ்குவாட் ரிவ்யூவில் அமன்ஜோத் கவுர் இந்தியாவோட ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரி அவங்க தான் வந்து ஒரு மாதிரி ஆக்சிஜன் மாதிரின்னு சொல்லியிருந்திருப்போம். பட் அமன்ஜோத் கவுரும் இந்த பக்கம் தீப்தி சர்மா, அதுலேயும் முக்கியமாக அமன்ஜோத் கவுர் வந்து ஒரு பிரித்திகா ராவல் அண்ட் ஹர்லின் டியோல் பார்ட்னர்ஷிப்பில் என்ன இருந்துச்சோ அது இவங்கள்ட்ட இல்லை. டிஃபென்ஸ் போகிறது ஓவராக ஒரு ரொம்ப பேக் ஃபுட்டில் போகிற, ஐ மீன் ஸ்ட்ரகிள் ஆகிறது, பின்னாடி போகிறதுலாம் இல்லாமல் பதுங்காமல் பாஞ்சு அடித்தாங்க. பாஞ்சு அடிக்கிறதுங்கிறத தாண்டி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. 99 பால்ஸில் 103 ரன்னு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வந்து இந்தியா வந்து ஒரு 220 தான் போவாங்க அப்படிங்கிறத நிலமையில் இவங்க 2 பேரும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல இன்னிங்ஸ். அது ஃபைட்னு சொல்ல முடியாது, மேலே ஒரு 5 விக்கெட் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இன்னும் பின்னாடி 2-3 விக்கெட் தான் இருக்குது இல்லாத மாதிரியான ஒரு கம்ஃபர்டபுளான இன்னிங்ஸ் அந்த டைமில் வேற ஒரு ஜோனில் ஆனாங்க. ஸோ அமன்ஜோத் கவுர் பின்னாடி இருக்கிறதும் தீப்தி சர்மா பின்னாடியும் ஸோ ஒரு மாதிரி நியூ கவர்னர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் 2 பேர் சேர்ந்து ஆடின இந்த பேட்டிங். ஸோ அதான் சொல்கிறாங்க, நிறைய டவுன் த லெக் சைட் போட்டே இருந்தாங்க அமன்ஜோத் கவுருக்கு. அப்படியே ஒரு மாதிரி பேரல் ஸ்வீப்னு ஆடுறது ஒரு பக்கம்னா, அப்புறம் ஆஃப் சைடில் அடிச்சுட்டு ஓடுறதுனாங்கிற மாதிரி ரன்னிங் பிட்வீன் விக்கெட்லேயும் உங்களோட ஸ்கோர் வந்துக்கிட்டே இருந்தது. அதை தாண்டி சம்மரி அட்டுப்பட்டோட கேப்டன்ஸையும் இவங்க கொஞ்சம் ஊடுருவி அடித்து அவங்க பிளானை மாற்ற வச்சாங்க. அதுலேயும் இவங்க சக்ஸஸ் ஆனாங்க. ஸோ இவங்களோட அந்த 103 ரன் பார்ட்னர்ஷிப்புக்கு அப்புறம் ஸ்னேஹரானா அண்ட் தீப்தி சர்மா கிட்ட இருந்து அதுலேயும் ஸ்னேஹரானா ஆர்சிபிக்கு என்ன பண்ணாங்களோ அதையே இங்கே டீம் இந்தியாவுக்கு பின்னாடி பண்ணாங்க. அது T20, இது வந்து 50 ஓவர், இது WPL, இது வேர்ல்டு கப் பக்காவாக பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. இந்தியாவோட ஸ்கோர் 220 வருங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லை அம்ஜோத் கவுர் தீப்தி சர்மா பார்ட்னர்ஷிப் பார்க்கும்போது. திரும்பி ஸ்னேஹரானா அடித்த டோல் தான் இந்தியாவை கம்ஃபர்டபுளாக பவுலிங் போட வச்சதுங்கிறத நான் சொல்லுவேன். இப்போது சைக்கலாஜிக்கலாக அந்த 269ங்கிறது ப்ரெஷர். ஏன்னா மழை வந்துச்சு, 48 ஓவர்ஸாக கம்மி பண்ணாங்க. ஸோ இன்னும் 2 ஓவர் தான் யோசிச்சு பாருங்கள், 300 குரூப் போயிருந்துருக்கலாம், இல்லை 280, 290, இல்லை 290 போயிருந்துருக்கலாம். பட் 48 ஓவர்ஸ்க்கு 269 அப்படிங்கிறது மேலே விக்கெட் ஃபால் ஆகிடுச்சு. ஜெமிமா, ஹர்மன்பிரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனா யாரும் ஆடலை. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஸ்லோவாக ஸ்டார்ட் கிடச்சி பின்னாடி ஆடி திரும்பி இவங்க போகும்போது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 269 ஸ்னேஹரானாவால் அண்ட் அதுவும் சைக்கலாஜியில் ஒரு ப்ரெஷர் ஆப்பரேட்டுக்கு க்ரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல டார்கெட், டிஃபெண்ட் பண்ணலாம். ஆனால் நல்ல டார்கெட், பட் ஈஸி வின் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் செகண்ட் இன்னிங்ஸ் போகும்போது இந்தியன் ஃபேன்ஸுகளுக்கும் இந்தியன் டீமுக்கும் இருந்திருக்கும். ஏன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் 3 இம்பார்ட்டண்டான விக்கெட், ஒன்று சம்மரி ஏற்றப்பட்டு, அதுக்கப்புறம் ஹர்ஷிதா, விஸ்மி குன்றத்னே, இந்த 3 விக்கெட். இந்த 3 விக்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிறவங்க ஒரு சில பேர் ஆடலாம். பட் ஆனால் இந்த 3 விக்கெட் 2 விக்கெட் எடுத்துட்டா ஸ்ரீலங்கா படுக்க வச்சிடலாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்தாந்தம், இதுதான் ஃபார்முலா. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியன்ஸுகளுக்கு டெஸ்ட்டு ஏகப்பட்ட இடத்துல வச்சாங்க, பொறுமையை சோதிச்சாங்க. அந்த 30 பால் பார்ட்னர்ஷிப், 20 பால் 20 ரன் பார்ட்னர்ஷிப், அந்த சின்ன பார்ட்னர்ஷிப்பை அமைச்சாங்க. இதில் கிராந்தி வந்து அஷ்தாவை எடுத்த போல்டு செம்மையான போல்டு. ஏன்னா ஒரு பக்கம் 2 பேரும் செட்டில் ஆகிட்டாங்க, 52க்கு 50 அடிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் ஒன்று இதில் கிராந்திகாவோட அந்த பேஸ் சீரியஸ்லி சொல்கிறேன், நல்லா இருக்குது பேஸ். இன்னைக்கு அவங்க எடுத்த போல் சீரியஸ்லி சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தீப்தி சர்மா அங்கே எப்படி ரணவீராவோ இங்கே, ஏன்னா தீப்தி சர்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட், நல்லா ஸ்பின்னுக்கு இது மாதிரி அசிஸ்ட் பண்ணுது, க்ரிப்பு கிடைக்குது, ட்ரிஃப்ட் ஆகுது. அப்படிங்கும்போது சம்மரி ஏற்றப்பட்டு தூக்கி உள்ள சோறு யாருக்குறோன்னு சொல்லுவாங்க. கவிஷாவுக்கு வந்து ரிச்சா கோஷ் பிடிச்ச கேட்சை அது அவங்களுக்கு ரிலீஸ் தரலாம். ஸோ இந்த பக்கம் தீப்தி சர்மா ஒரு 3 விக்கெட் எடுக்க, அதில் சம்மரி ஏற்றப்பட்டு காலி, அஷ்ரிதா காலி, அதுக்கப்புறம் விஸ்மி குன்றத்தினை வந்து பார்த்திங்க அப்படின்னா அமன்ஜித் கவுரோட அவங்களும் ஒரு பக்கம் போட்டுட்டு ஒரு பவுலிங் போட்டாங்க. பட் ஒன்று சொல்லணும் என்னென்னா, இந்த 3 விக்கெட் எடுத்தாச்சு, 3 விக்கெட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விக்கெட். பட் இதில் வந்து ஹர்மன்பிரீத் கவுரோட கேப்டன்சி நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆஃப் சைடில்
பாயிண்ட்டு கவர் பாயிண்ட்டு கல்லிலாம் வச்சு லாக் பண்ணியாச்சு. ஆஃப் சைடில் ஒரு ஃபீல்டர் வச்சு லாக் பண்ணியாச்சு. ஆஃப் சைட்லேயே போட்டுகிட்டே இருக்கிறாங்க, வெளில போட்டுட்ருக்காங்க. இதில் வந்து கிராந்தி கவுரும் அதுக்கப்புறம் வந்து அமன்ஜோத் கவுரும். ஸோ அப்படி போடும்போது நிறைய ரன்ஸை கட் பண்ணுறாங்க, டென்ஷனை க்ரியேட் பண்ணுறாங்க. பட் அதை மீறி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஹர்ஷித்தாவும் சம்மரி ஏற்றப்பட்டு ரன்ஸ் எடுக்கிறாங்க. பட் ஆனால் இந்த பக்கம் இந்தியன் டீமோட பவுலர்ஸ் எப்படி மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டீமோட பேட்டர்ஸ் ஒரு மாதிரி டெம்பரமெண்ட்டோட பேட்டிங் பண்ணாங்க. அதே போல் இதே டெம்பரமெண்ட்டோட போட்டாங்க. இல்லைங்க நிறைய இடங்களில் பொறுமையை சோதிச்சாங்க. ஒரு 3 விக்கெட் போனதுக்கப்புறம் ஹர்மன்பிரீத் கவுர் இல்லை விக்கெட்டுக்கு போகணும், வாங்க இதுக்கு மேலே பொறுமை காக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விக்கெட்டுக்கு போனதுனால தான் இன்றைக்கி ஆல் அவுட் பண்ண முடியுது. இல்லை ஒரு வேளை டிஃபென்சிவ் மோடுக்கு போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஆல் அவுட் பண்ணியிருக்க முடியாதுங்கிறது ஒரு பக்கம். கண்டிப்பாக ஸ்ரீலங்கா க்ளோஸில் வந்திருப்பாங்க. இப்போ ஸ்னேஹானா அடித்த அந்த கடைசி ஒரு 28 ரன்னு, அதுக்கப்புறம் ஹர்மன்பிரீத் கவுரோட கேப்டன்சி உள்ள நுழைஞ்சதுனால தான் ஜெயிச்சாங்கிறத தாண்டி ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ஃபேக்டராகவும் அமைஞ்சிச்சு. சோஃபார் இன்னைக்கு நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், மேலே ஸ்மிருதி மந்தனா, ஹர்மன்பிரீத் கவுர், ஜமீமா ரோட்ரிகஸ் ஆடலை, ஸ்டார் பிளேயர்ஸ் ஆடலை. அதை தாண்டி பிரித்திகா ராவல், ஹர்லிந்தியோ, தீப்தி சர்மா, அமன்ஜோத் கவுர், ஸ்னேஹா ராணா ஆடிருக்காங்க. பவுலிங்கில் தீப்தி சர்மா கையை தூக்கி சீனியர் ப்ரோவா, பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே நல்லா பண்ணி பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிடில் ஓவர்ஸை தீப்தி சர்மாவும் ஸ்னேஹா ராணாவும் வச்சு டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்தினது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் கிராந்தி கவுர் அண்ட் அமன்ஜோத் கவுரோட பவுலிங், அந்த டேக் டீம் பவுலிங் நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல. பட் ஏன்னா இன்னமும் டெட்லியாக போட்டால் பெட்டர். பட் ஆனால் நம்பலாங்க, தீப்தி சர்மா அண்ட் ஸ்னேஹா ராணா மிடில் ஓவர்ஸில் போட்டு நிறுத்தி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத நம்பலாம். இன்னொன்று மேலே ரன்ஸ் போச்சுன்னா மிடில் ஓவர்ஸில் இவங்க ஓவர்ஸ் ரொம்ப முக்கியம். விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி இவங்ககிட்ட இருக்குங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். பட் இதை தாண்டி சாரணியும் ஒரு மாதிரி அவங்களுக்கு நல்லா பெரிய பெரிய டேர்ன்ஸ் இருந்தது, காட்டி கொடுத்தாங்க இன்றைக்கி ஒரு பெரிய டேர்ன்லாம் என்கிட்ட இருக்குங்கிறத சொல்லிட்டு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறையக்கு அலர்ட்ஸ் கிடச்சிருக்கு, அவேராக இருந்துக்குங்க அப்படிங்கிறதும் கிடச்சிருக்கு. பட் அதை தாண்டி நல்லது ஒரு விக்ட்ரி கிடச்சிருக்குது அப்படிங்கிறது தான் நான் இங்கே மென்ஷன் பண்ண வேண்டியதாக அதை நான் பார்க்குறேன். நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை நான் சொல்லிட்டு அப்படியே ஸ்பீடாக போயிட்டேன். ஆனால் அதில் ஸ்மிருதி மந்தனா அவுட் ஆன விதம் இங்கே பாருங்கள் பாஸ், நீங்கள் தான் வேர்ல்டு கப்பில் லீடிங் ரன் ஸ்கோராக இருப்பீங்க, இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ணாங்கன்னா அது முக்கியமான காரணமாக இருப்பீங்க, நாக் அவுட்ஸில் நீங்கள் அப்படின்னு நிறைய பேசியிருக்கிறோம். பட் ஆனால் நீங்கள் இன்றைக்கி இப்படி அடிச்சு அவுட் ஆனது ரிப்பீட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் கவுர் ஆன ஷாட்டும் ஒரு மாதிரி ஜீரணிக்க முடியாது தான். எப்படி மந்தானாவுக்கு ஒரு பெரிய விமர்சனமோ அதே போல் இந்த பக்கம் ஹர்மன்பிரீத் கவுருக்கும் ஒரு விமர்சனம் இருக்குது. அண்ட் ஜமீமா ரோட்ரிகஸோட டிஃபென்ஸ் நம்ம என்னங்க சொல்ல முடியும். பட் ஆனால் அந்த ஒரே ஓவரில் 3 விக்கெட். இப்போது இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள், இந்தியன் ஃபேன்ஸாக நீங்கள் பயப்படலாம். ஏன்னா இதே ஒரு ஆஸ்திரேலியாவாக இருக்கிறாங்க, இதில் அமன்ஜோத் கவுருக்கு கேட்ச் நிறைய விட்டாங்க ஓகேங்களா. அதனால கேட்சஸ் எடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், யோசிச்சு பாருங்கள் இந்தியாவோட ஸ்கோர் யோசிச்சு பாருங்கள். 230 இந்தியா போட்டிருந்திருப்பாங்க, அவ்வளோதான் வச்சு போட்டிருந்திருப்பாங்க இந்தியா. ஏன்னா இங்கிலாந்து அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் கேட்சை விடவே மாட்டாங்க. ட்ராப் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறது ரொம்ப 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 கம்மியாகவே இருக்கும். ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், இன்றைக்கி அமன்ஜோத் கவுருக்குலாம் லக்கு, பின்னாடி இருக்கவங்களாம் கேட்சை ட்ராப் பண்ணாங்க, ரன்ஸ் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. ஸோ பின்னாடி இருக்கவங்களை எதிர்பார்க்காம, ஆப்போனண்ட்டோட கேட்சஸ் விடுவாங்கன்னு எதிர்பார்க்காம ஸ்மிருதி மந்தானா அடித்து களை கட்ட வைக்கணும் இந்த வேர்ல்டு கப்பை, முக்கியமாக நாக் அவுட்ஸில். அண்ட் ஹர்மன்பிரீத் கவுருக்கும் அதே தான், மேலே ஸ்மிருதி போயிட்டாங்கன்னா பின்னாடி இருக்கவங்களை நம்பாமல் நீங்கள் மட்டும்தான் ஒரு நம்பிக்கை. ஸோ நீங்கள் ஆடணும். ஜமீமா ரோட்ரிகஸும் எஸ் அஃப்கோர்ஸ் இந்த 3 பேர்கிட்ட இருந்தே 350 இல்லைனா ஒரு 100 வந்தால் மட்டும்தான் இந்தியாவோட விக்டரி அப்படிங்கிறது உறுதியாகும். அப்புறம் ஹர்மன்பிரீத் கவுரோட கேப்டன்சியில் ஒரு வகையில் நல்லது பண்ணுச்சு, 11 பிளேயிங் 11 பிக் பண்ணுது. யோசிச்சு பாருங்கள், விக்கெட் போய்கிட்டே இருக்குது. ஆனால் வர 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 ஒரு 7-8 விக்கெட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ஸுக்கெலாம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸ்ரேயா ராணா வராங்க பின்னாடி அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆப்போனன்ட்ஸுகளுக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, இந்தியாவோட பேட்டிங் டெப்த் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஒரு காரணியாகவும் அமையும். இன்றைக்கி கேப்டன்சி நல்லா இருந்துச்சு அண்ட் செலக்ட் பண்ண பிளேயிங் 11 கை கொடுத்துச்சு, ஜெயிக்கவும் செஞ்சாங்க. இன்னொரு விஷயம், இந்தியாவோட பேட்டிங் ட்ரெயில் ரொம்ப பெருசாக இருக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். இந்தியாவை வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அது இருக்கும். இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போகலாமா, இல்லை ஒரு மேபி ஃபாஸ்ட் பாலர் எடுத்துகிட்டு போகலாமா. இன்றைக்கி ரேணுகா சிங் தக்கரை உட்கார வச்சுட்டு போனாங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து சீனியர் பிளேயர்ஸ் ஆடல, சீனியர் ஃபாஸ்ட் பாலர் உட்கார வச்சுட்டு போகிறாங்க. ஹர்மன்பிரீத் கவுர் இன்றைக்கி வின் பண்ணிட்டாங்க. இது பின்னாட்களில் இதை கை கொடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பாசிட்டிவான விஷயங்கள் எடுத்துகிட்டு எந்தெந்த விஷயம்லாம் கொஞ்சம் பாக்ஸ் ஸ்டிக் பண்ணலாப்பான்னா அதை அடுத்தது பாகிஸ்தான் கூட கொழும்புல 5ஆம் தேதி அக்டோபர் 5ஆம் தேதி நடக்க போகிற மேட்ச்சில் இந்தியா சரி பண்ணி பவுன்ஸ் பேக் ஆகி வருவாங்களா, கப் அடிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2025 இந்தியா ஜெயிப்பாங்க. ஃபைனலிஸ்ட்டாக அஃப்கோர்ஸ் ஆஸ்திரேலியா தான் வருவாங்கங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா மேட்ச்சில் இந்தியா ஆஸ்திரேலியாவை ஜெயிப்பாங்க நவி மும்பையில் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரிங்க, இந்த விக்டரியில் தீப்தி சர்மாவுக்கு
பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருந்தாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு தான் கொடுக்கணும், ஏன்னா 3 விக்கெட் ஒரு 50. அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பேட்டிங்லங்கிறத பார்க்கவும் முடியுது. ஓகேங்க, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா ஃபினிஷ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் சந்திக்கிறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2025 வீடியோஸ் வரும். உங்களை சப்போர்ட்டை பொறுத்து தான் வரவும் செய்யும். அதுவும் நான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, பார்க்கலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஐபிஎல் பப்பியா?